ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் vlog தான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதனால் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 2 months பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளால் vlog போட முடியல. ஏதாச்சும் ஒரு ரீசன் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் 2025லனாலும் நல்லபடியாக வீடியோஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு நானும் யோசிச்சு வச்சுருக்கேன். அவங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். இனி வரப்போகிற வருஷம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்மளோட சேனலில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். லைக் டிப்ஸ் அதிகமாக சொல்லுங்கள், குக்கிங் வீடியோஸ் நிறையா போடுங்க, இல்லை கார்டன் வீடியோஸ் நிறையா போடுங்க. இந்த மாதிரி vlogs இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் மனசில் தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் எல்லாம் இனி வர vlogsல கொண்டு வரலாம். லைஃப்பில் எல்லாமே லேர்னிங் தானே. நான் என்னோட போக்கில் போகிறத விட்டுட்டு நீங்கள் சொல்கிறதும் கொஞ்சம் கேட்டு சேஞ்சஸ் பண்ண அப்படின்னா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? ஸோ ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே தான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கார்டன் ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரம் கூட ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க பாதாம் மரமாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அது இல்லை. இந்த மரம் ஃபுல்லாகவே நல்லா ஒரு டார்க் பர்பிள் கலரில் பூ பூக்கும். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே வந்த உடனே நான் இம்ப்ரெஸ் ஆகி இந்த வீடு தான் வேணும், இந்த கம்யூனிட்டி தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மரமும் ஒரு காரணம். ஏன்னா இங்கே இருக்கிற வீடுகளில் எல்லாத்துலேயுமே இதில் ஒரு மரம் வச்சுட்ருக்காங்க. அப்பா காலையில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பூத்து குலுங்கும். ஒரு நாள் அதை வீடியோவாக எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கே அது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியும். அந்த இலைகள்லாம் டெய்லியும் விழுகும். இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் இலையவே காணோம். அங்கங்கே 1, 2 பூ மட்டும் பூத்துருக்கு. ஸோ அந்த இலைகள்லாம் ஃபஸ்ட் எடுத்து கம்போஸ்ட்டில் போடலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் கார்டன் நீட்டாக இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்ல, நிறைய டஸ்ட் இருந்த மாதிரி இருந்தது. அதே கம்போஸ்ட்குள்ளே போட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு கொஞ்ச நாள் விட்டுட்டேன். இப்போ அந்த இலைகள்லாம் கொஞ்சம் எடுத்து கம்போஸ்ட்டில் போட ஆரம்பிச்சிருக்கேன். கொக்கோ பீட்டுக்கு பதிலாக நாம் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நம்மளோட சிங்க் ஏரியாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டேன். ஃபஸ்ட்டு ஊக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஊக்கி இப்போது இல்லை, முடிஞ்சு போயிடுச்சு. சரின்ட்டு நம்மளோட டிஷ்வாஷர் வச்சு ஜஸ்ட்டு அந்த லிக்விட் அப்புறம் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீட்டில் 2 இடத்துல சிங்க் இருக்குது. கிச்சனுக்குள்ளே உண்டு, அப்புறம் யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒன்று இருக்குது. ஸோ கிச்சனுக்குள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அது நானாக இருந்தேன் அப்படின்னா. பட் ஹரிஷ்மிதா இருந்தா அப்படின்னா குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே தான் போட்டு வைப்பான். ஸோ எப்படியும் இந்த சிங்க்லேயும் நல்லா அழுக்கு பிடிச்சிரும். ஸோ வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இங்கே போட்டு பாத்திரங்கள் கழுவலாம். ஆனால் சிங்க் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ போட்டோம் அப்படின்னா கிச்சன் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிறதுனால அந்த சிங்க் இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் மேனேஜபிள் அப்படின்ட்டு அங்கே வச்சு கழுவிக்கிறது. எப்போவும் யூட்டிலிட்டி ஏரியாவில் ஒரு சிங்க் இருக்கிறது நல்லது தான். ஏன்னா நாம் கிச்சனை நீட்டாக வச்சுக்கலாம். இன்னொன்று கிச்சனுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃப் எதுவுமே டேமேஜ் ஆகாது. அப்புறம் காக்ரோச் தொல்லைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளாட் இருந்தது இல்லையா, அங்கேயே ஒரு பால்கனி யூட்டிலிட்டி ஏரியாவை மாற்றி சிங்க்கை அங்கே மாற்றி வச்சுருந்தோம். ஏன்னா கிச்சனுக்குள்ளே யார் யூஸ் பண்ணாலும் இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாதுன்ட்டு. Where are you from? From which place? You're Pollachi. I'm from Bangalore. Pollachi. 2 done, 3 done. What should I write after 3? 3, 7. No. 3, 7. Five, There is a five, number five. before 7 also. Five. Yes, 5. Correct. You must give the correct answer. Good job. Okay, after 5, what should I write? பன்சோ பற்றி ஆல்ரெடி நம்மளோட vlogல ஷேர் பண்ணியிருந்தேன். மேத் கிளாஸ் மித்துக்குட்டி அதிலிருந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இது ஆன்லைன் கிளாஸ் தான். மிஸ்டர் நீலகந்தா பானு அவங்கனால க்ரியேட் ஆனது. நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றின ஐடியாஸ் கண்டிப்பாக கிடைக்கும். டீச்சர்ஸ் கிட்ஸு கூட ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருப்பாங்க.
அது இல்லாமல் நம்ம ஒரு ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக சொல்லித்தரக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ குழந்தைங்க வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து யுஏஇ, யுஎஸ்ஏ, யூகே இவங்க எல்லாம் அங்கேருந்து இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அவங்களோட டைமிங் ஷெட்யூல்ஸை பொறுத்து வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கிறாங்க பசங்க. இப்போ வரைக்கும் மித்ரன் வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கான். நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு தான் சொல்லலாம். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டெமோ ஃப்ரீ. அது இல்லாமல் ஒரு நல்ல ஆஃபர் இருக்குது. 30% டிஸ்கவுண்ட். அதாவது ஃபஸ்ட்டு 200 பேர் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு யார் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ, ஸோ லிங்க் வந்து நான் இதில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெமோ கிளாஸ் பிடிச்சது அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற 200 ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 30% டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ஜடாமன்சி ஆயில் வந்து ரெடி பண்ணி. இதுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் இதை கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். நார்த் இந்தியன்ஸ் நிறையா இது யூஸ் பண்ணுற மாதிரி நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சிலருக்கு நல்லா செட் ஆயிரும். ஒரு சிலர் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு முடியெல்லாம் கொட்டலை, டேண்ட்ரஃப் எல்லாம் வரல அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு இதை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்கும். நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதை வந்து நீங்கள் பவுடராகவும் வாங்கலாம், அப்படி இல்லையா இந்த மாதிரி வேராகவும் வாங்கலாம். ஆக்சுவலாக ஜடாமன்சி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல பேர். நீங்கள் அந்த பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த காலத்துலலாம் ஜட விழுகுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கோவிலுக்கு வேண்டி இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இதோட வேர். ஒன்றோட ஒன்று பின்னி நல்லா ஒரு டார்க் நல்லா ஒரு பிளாக் கலரில் வேர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும் போது நம்மளோட முடியும் வந்து நல்லா திக்காக பிளாக்காக வளரும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சுது. ஒயிட் ஹேர்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா. அதே மாதிரி நேச்சுரல் பிளாக்காக தான் இருக்கும், டை மாதிரியெல்லாம் இருக்காது. அதே மாதிரி குழந்தையிலேருந்து யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஹேர் ரொம்ப நல்லா க்ரோத் இருக்கும். சின்ன வயசில் வந்து சீக்கிரமாக முடி கொட்டும், அதே மாதிரி வளர்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி யாராச்சுக்கு கொட்டி இருக்குது அப்படின்னா இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்கள் ஒரு 6 மந்த்ஸில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணி செட் ஆகுது அப்படின்னா யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன ஒரே ரீசனுக்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். எனக்கு பாப்பாவுக்கு இது நல்லா செட் ஆயிடுச்சு. ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதில் போட்டுட்டு அந்த சூட்லேயே அதை விட்டுருங்க. ஓவர் நைட் விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நாம் வந்து அந்த வேரோட தூக்கி அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் பரவாயில்ல. அப்படி இல்லையா ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து இந்த எண்ணெயை டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ எண்ணெய் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அன்றைக்கி ஒரு சிம்பிளான சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணேன். ஒரு 1 hour வந்து அதை மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் அந்த எசன்ஸஸ் ஸ்பைசஸ் எல்லாமே அந்த சிக்கனில் இறங்கும் இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். 1 கப் அளவுக்கு வந்து தயிர் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடயே வந்து மஞ்சத்தூள் தேவையான அளவு, வரமிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அந்த சில்லி பவுடர் வேணாலும் 1 இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே கறி மசால் தூள் இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 kg சிக்கன் தான் அன்னைக்கு எடுத்தேன். ஏன்னா நானும் பாப்பாவும் மட்டும்தான். ஸோ எங்கள் 2 பேர்த்துக்குங்காட்டி 1/2 கிலோ சிக்கன் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கருவேப்பிலை
இதை ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 hour to 1 hour இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல. மத்தியானம் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட நைட்டு செய்யும் போது அந்த சிக்கனும் நல்லா வெந்து வரும். அப்புறம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் உள்ளே இறங்கி கிரேவி வந்து ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கொடுக்கும். ஸோ நான் வந்து ஈவினிங் தான் இதெல்லாம் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைகள் இருந்தது, அதை முடிச்சுட்டு வந்து டின்னர் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சிக்கன் மேரினேட் பண்ணுறக்கு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு, அப்புறம் வந்து இந்த பிரியாணி தம் போடுறதுக்கெல்லாம் வந்து வாழை இலை வச்சோம் அப்படின்னாலே அதுக்கு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் இங்கே மிஸ் பண்ணுறேன். அவ்வளோ வந்து நான் வாழை மரம் இங்கே பார்த்த மாதிரி தெரியல. இந்த கார்டனில் ஒரு சின்னதாக ஒரு 1-2 செடி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ் ஆகும். ஸோ சிக்கன் மட்டும் மேரினேட் பண்ணிவிட்டு அப்படியே பால்கனிக்கு வந்தாச்சு. பால்கனியில் இப்போ அவ்வளோ வேலை வந்து எனக்கு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பால்கனிக்கு வந்தேன் அப்படின்னா துணி காய் போடுறதுக்கு, அப்புறம் அங்கே நிறைய செடிகள் வச்சுருப்பேன். நமக்கு பால்கனியில் ஸ்பேஸ் இருக்கும்போது பார்த்தோன்னே என்ன தோணும் அப்படின்னா, அப்பாடா ஒரு டீ சாப்பிட்றதுக்கு நல்ல ரிலாக்ஸிங்கான இடம் அப்படின்னு தோணும். பட் அந்த டைமுக்கு மட்டும்தான் தோணும். அங்கே இருந்து ஒரு நாள் கூட நம்ம டீயோ இல்லை ரிலாக்ஸ் பண்ண டைமோ சுத்தமாக இருக்காது. காலையில் எழுந்திரிச்சா நைட்டு வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கிறோம். இதில் எங்கே போய் ரிலாக்ஸிங் டைமு? ஸோ எப்போ வந்து பால்கனிக்கு வந்தாலும் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக பழைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் நிறைய செடிகள் இங்கே வச்சுருந்தேன். பட் ஒரு நாளும் அது நம்ம யூஸ் பண்ணதும் இல்லை. இங்கே செடிகள் வச்சு இந்த வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது பசங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு கீழேயே எல்லா செடிகளையும் வச்சுட்டேன். ஏதாச்சும் வீடு மாற்றுறது அப்படின்னா அப்படியே தூக்கி வேறு வண்டியில் தூக்கி போட்டு போயிடலாம், மேலேருந்து எடுத்து போட்டு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து அந்த பேப்பர் பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை மட்டும் ஒரு 4-5 வச்சுருக்கேன். அப்புறம் சன்லைட்டில் நல்லா வர மாதிரி கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஒரு 2-3 வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ வாரத்தில் ஒரு நாள் இந்த செடிகளை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் போதும். அதிகமாக வந்து மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. ஒரு ஊஞ்சல் மட்டும் எடுத்து வச்சிருக்கு. இங்கே மாட்டலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஒரு டைலமோல. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து மாட்டலாம் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து யாரும் உட்காந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. தேவையில்லாமல் அதை மாட்டி மழை காலத்தில் மறுபடியும் அதை எடுத்து உள்ளே வச்சு இது எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுருக்கேன். பார்ப்போம், கொஞ்சம் சம்மரில் குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் மாட்டி விடலாம். பட் பால்கனி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மித்துக்குட்டி வந்து சாயங்காலம் எழுந்திரிச்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5:30 ஆயிரும். ஏன்னா தூங்குறக்கே சார் இப்போ 3 பண்ணிடுறாங்க. ஸோ ரகலை பண்ணி அப்படி இப்படின்னு மிரட்டி அவனை தூங்க வச்சா அந்த 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு வருவான். வந்து ஒரு கப் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து அவ்வளோ போகிறதில்ல. ஏன்னா இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகலைன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வீட்லேயே வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அவனோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். மித்திரனை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே இருக்காது. அது வாட்டில் அதோட வேலையை பண்ணிகிட்டு இருக்கும். பட் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் செட் பண்ணி கொடுத்துட்டா போதும், அந்த இடத்த விட்டு நகரவே செய்யாது. எல்லா வேலைகள் முடிச்சுட்டு நீட்டாக க்ளீன் பண்ணி வைப்பான். அதுதான் அவனோட ஹைலைட்டே. மத்தியானம் கொஞ்சம் தூங்க வச்சுட்டேன் அப்படின்னா சாயங்காலம் கொஞ்சம் கிராங்கியாக இல்லாமல் இருப்பான். இல்லைன்னு வைங்களேன், ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்தான் நைட்டு 10-10:30 சில நேரத்தில் 12 மணி வரைக்கும் அந்த தூக்கம் வரதே தெரியாமல் என்னமோ நடக்குது உடம்புல அப்படின்ட்டு அது பாட்டிலும் தொணன்னு பேசிகிட்டே இருக்கும், ரகலை பண்ணும், அழுகும், இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கு பெஸ்ட்டு 1/2 மணி நேரம் பாடுபட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் தூங்க வச்சுருவேன். ஸோ பால்கனி போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஆப்பத்துக்கு வந்து காலையில் ஊற வச்சுருந்தேன். அதை ஆட்டி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாள் காலையிலத்துக்கு பாப்பா ஆப்பம் வேணும்னு சொல்லியிருந்தான். ஆப்பம் தேங்காய் பால் இல்லைன்னா கடலைக்கறி இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னு சொல்லியிருந்தா. சரின்ட்டு அது மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சாச்சு. வெஜிடேரியனில் இஷ்டம் இருக்கும்,
பட் இருந்தாலும் நான்வெஜ் வந்து கையில் தொட்டுட்டோம் அப்படின்னா எப்படா செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக டெம்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஏன்னு தெரியாது. பச்சையாக நாம் வந்து அதை மேரினேட் பண்ணி வைக்கிறோம். பட் இருந்தாலும் அதில் இருக்க மசாலா வாசத்துக்கு நாம் செஞ்சு சீக்கிரம் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஸோ அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராகவே டின்னர் ரெடி பண்ணிட்டேன். அதே டெம்ட் வந்து இருந்துகிட்டே இருந்தது, எப்படா சிக்கன் வந்து செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு வந்து கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம், பூண்டு, வெங்காயம் நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். ஆக்சுவலாக அன்றைக்கி மத்தியானம் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டோம், ரைஸ் வந்து வச்சுக்கல. ஸோ அதனால் பாப்பா நைட்டுக்கு வந்து தோசை இட்லி எதுவும் வேண்டாம், எனக்கு வந்து ரைஸே வச்சுருங்கன்னு சொன்னால், அதனால சிக்கன் கறியும் ரைஸ் இதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். இஞ்சி பூண்டு விழுது இதில் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சதுல எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு இதில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 2 பச்சை மிளகாய், அப்புறம் வந்து கருவேப்பிலை வேணால் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதங்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் வந்து உப்பு தேவைப்படுதா இல்லை காரம் வந்து தேவைப்படுதா அப்படின்ட்டு. கொஞ்சம் வந்து பெப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் இறக்க போகிற சமயத்தில் கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு மல்லித்தலையும் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். சிக்கன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்ல சிம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இதை நல்லா பாயில் பண்ணி இறக்குனீங்கனாலே போதும். சூப்பரான சிக்கன் கறி வந்து ரெடி. இது ஆப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான் பிடிக்கும். அப்படி கஷ்டப்பட்டு செஞ்சு ஒன்று சாப்பிட்ணும் அப்படின்னா அது ரொம்ப ரேராக தான் பண்ணி நான் சாப்பிட்ருக்கேன். ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி ரெசிபீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலா ஜாஸ்தியாக சேர்த்துறது, இந்த கறி மசால் தூளோட வாசம், பட்டை கிராம்பு, பிரியாணி இதெல்லாம் வந்து சுத்தமாக அவருக்கு பிடிக்காது. ஹரிஷ்மிதாவுக்கு அப்படி தான். இப்பப்போ வந்து இந்த ஆம்பூர் பிரியாணி விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான். பட் ஹரிஷ்மிதா வந்து ஒரு ரெசிபி பண்ணா அப்படின்னா அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு சில நாளெல்லாம் வந்து அவளை செய்ய விட மாட்டேன். சில ரெசிபிஸ் எல்லாம் அவள் பண்ணுறேன்னு சொல்லுவாள், நான் பண்ணவே விட மாட்டேன். ஏன்னா கிச்சனை ஓரளவுக்கு ஒரு மாதிரி கசகசன்னு பண்ணி விட்டுட்டு போயிடுவா அப்படிங்கிறக்காக அவ்வளோ அலோவ் பண்ண மாட்டேன். பட் அதே மீறி நான் தூங்குற நேரத்தில் பண்ணிடுவான். பண்ணதுக்கப்புறம் அந்த வாசத்தை பார்த்தாலே சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி அவகிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்டதெல்லாம் இருக்குது. பாப்பா வந்து ஃப்யூச்சரில் என்ன படிக்க வைக்கிறது அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அவளை வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணுமோ படிக்கட்டும் அப்படின்னு தான் விட்டாச்சு. பட் இப்போ வரைக்கும் அவளுக்கு வந்து பைலட் ஆகணும் அப்படின்ட்டு ஆசை இருக்குது. அதுக்கான கோர்சஸ் தான் வந்து கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். தெரியல, 12th வரைக்குமே அவங்களுக்கு டிசைட் பண்ண தெரியாது இதுதான் அப்படின்ட்டு. பட் எதா இருந்தாலும் படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஹரிஷ்மிதாவுக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல வேலை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப இஷ்டம். அவளுக்கு அதான் இஷ்டம் அப்படின்னா தாராளமாக விட வேண்டியது தானே. ஸோ கிரேவி ரெடி பண்ணி வச்சுட்டு கையோட கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் மித்துக்குட்டி கூட கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்தாச்சு. லீவ் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால சாருக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ நம்ம பண்ணிக்கலாம், 10 டேஸுக்கு லீவு தான் அப்படின்ட்டு ஒரே குஷி மூடு. பட் எப்படியும் வந்து அந்த ஜான் 2 போகும்போது எழுதி முடிச்சுட்டு போக மாட்டான். அதனால அன்னைக்கு உட்கார வச்சு எல்லா ஹோம்ஒர்க்கும் அப்படி கம்ப்ளீட் பண்ண வச்சாச்சு. மித்ரனுக்கு வந்து அன்னைக்கு நைட் டின்னர் கொஞ்சம் தால் இருந்தது, அது போட்டு ரைஸ் அப்புறம் சிக்கன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டான். எனக்கு பாப்பாவுக்கு வந்து ஒயிட் ரைஸு, சிக்கன் கிரேவி, கொஞ்சம் தயிர் வந்திருந்தது. ஸோ எங்களுக்கு நைட் டின்னர் வந்து அதுதான். அவள் ஏதாச்சும் நைட்டு ரெடி பண்ணுவா, எனக்கு தெரியும். எனக்கு இந்த சிக்கன் இல்லை பிரியாணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட வந்து நல்லா கூலிங்காக மில்க் ஷேக்கு இந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்னைக்கு வந்து அவளை என்ன பண்ணேன்னா டல்கோனா காஃபி வந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதான் வந்து ரெடி பண்ணியிருந்தா. அடிக்கடி இது போட்டு குடிப்பா, ஏன்னா அவளுக்கு வந்து இந்த காஃபி பிரியர் இல்லையா. காஃபி பவுடரை எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன், அந்த அளவுக்கு வந்து போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அது லீவுங்காட்டி சொல்லிக்கவே வேண்டாம். அன்னைக்கு மதியம் இது போட்டு குடிச்சான். நான் கொஞ்சம் குடுடி அப்படின்ட்டு அவட்ட வாங்கி குடிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரின்ட்டு நைட்டு எனக்கு சேர்த்து பண்ணு அப்படின்ட்டு அவளை ரெடி பண்ண சொல்லியிருந்தேன். செய்யும் போது என்னை திட்டிகிட்டே தான் பண்ணுனா, அது எப்படி உங்களுக்கு வேணும்னா மட்டும் அந்த காஃபி பவுடர் வெளியே வருது, நான் ஏதாச்சும் பண்ணினா மட்டும் அவ்வளோ அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு 1 டைம் ஓகே, பட் 4லேருந்து 5 தடவை இந்த மாதிரி போட்டு குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லதில்லை இல்லையா. ஸோ அதனால தான் அந்த பவுடரை தூக்கி ஒளிச்சு வச்சுட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் போட்டு குடி அப்படின்ட்டு. இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நேம்ஸ் மட்டும்தான் இருந்தது. பிரகாஷ், கவிஷ் குமரன், சுபா நவீன், திவ்யா சவுந்து, ஆல்ஃபியா, கார்முகிலன்.
ஸோ இதில் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய பிறந்த நாள் தின நல்வாழ்த்துக்கள் அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுற அனைவருக்குமே இனிய திருமண நாள் தின நல்வாழ்த்துக்கள். இன்று போல என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ அன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் வந்து இப்படி தான் முடிஞ்சுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ அன்னைக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர் 2025. அந்த நாள் மட்டும் இல்லை, எப்போவுமே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும். ஸோ இந்த இயர் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.